வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து ஒய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்புள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனிவர் சிவசங்கர் ஐயா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து சிறப்பித்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து, குருவின் குரல் வேதத்திரிய தொடர் சிந்தனையின் 84ஆம் பாகத்தில் சிறப்புணர்ந்த பெண் மதிப்பை பற்றி 5வது அமர்வாக மேலும் சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். சென்ற வகுப்பிலே மனைவி நல வேட்பு நாள் குறித்த கவியை சொல்லியிருந்தோம். 1994ஆம் ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் 30ஆம் நாள் முதல் மனைவி நல வேட்பு நாள் கூடுவாஞ்சேரியிலே மகிழ்ச்சி தம்பதியரை முன்வைத்து பல தம்பதியர்கள் கலந்து கொள்ள மகிழ்ச்சி அவர்களே நடத்தி வைத்த வைபோகம் முதலாவது மனைவி நல வேட்பு நாள். தெய்வத்தின் படைத்தல் தொழிலை அதன் பிரதிநிதியாக பூமியில் நிகழ்த்த வந்த மனைவியின் பெருமையை போற்ற மகரிஷி மூலம் உலகில் உதயமானதுதான் மனைவி நல வேட்பு நாள். 94ஆம் ஆண்டுக்கு பிறகு ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் 30ஆம் நாள் மனவளக்கலை மன்றங்கள் அனைத்திலும் மனைவி நல வேட்பு நாள் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. சென்ற வகுப்பிலே சொன்ன கவியினுடைய பொருள், பெற்றோரை, பிறந்தகத்தை, பிறந்த ஊரை விட்டு பிரிந்து வந்து பெரும் நோக்கில் கடமையறம் ஆற்ற பற்றற்ற துறவி என குடும்பத் தொண்டேற்று பண்பாட்டின் அடிப்படையில் இணைப்பதியாய்க் கொண்டு என் நற்றவத்தால் என் வாழ்க்கை துணையாகி பெண்மை நலநோக்கில் அன்போடு கருணை இவை கொண்டு மற்றவர்க்கும் தொண்டாற்றும் மாண்புமிக்க எந்தன் மனைவியை நான் மதிக்கின்றேன், வாழ்த்தி மகிழ்கின்றேன். பெற்றோர், பிறந்த வீடு, பிறந்த ஊர் என்ற 3 பந்தங்களையும் விட்டுவிட்டு இன்னொரு இல்லத்திற்கு வந்து மனைவியாக, மருமகளாக கடமையாற்றுகின்றார். இந்த தியாகத்தை உணர்ந்த மகர்ஷி அவர்கள் மனைவி நல வேட்பு நாள் என்பதை அறிமுகப்படுத்தியிருக்கின்றார். என் மனைவியை நான் மதிக்கின்றேன், வாழ்த்தி மகிழ்கின்றேன் என்று அனுதினமும் நினைந்து உணர்ந்து வாழ்த்தி பயன் கொள்கின்ற போது வாழ்க்கை சுகமாக அமைவதை பல அன்பர்கள் அனுபவத்தில் கண்டிருக்கிறார்கள். அன்பும் கருணையும் அதிகமாய் உள்ள இடம் பெண்மை. அதனால் மற்றவர்க்கும் தொண்டாற்றும் மாண்புமிக்க எந்தன் மனைவியை நான் மதிக்கின்றேன். தாலி கட்டிய கணவனுக்கு மட்டுமின்றி அவரை சார்ந்த குடும்பத்தாருக்கும் தொண்டாற்றுகின்றாள்.
வந்து போகின்ற உறவினர், நண்பர்கள் என அனைவரையும் உபசரித்து தனது கடமைகளை ஆற்றுகின்றாள். எனவே மாண்புமிகு என்ற சொல்லுக்கு தகுதி உள்ளவர் யார் என்றால் அவரவர்களது மனைவிதான். அதனால் வாழ்க்கை துணை அமைகின்ற போது மனைவியின் உணர்வுகளையும் சுதந்திரத்தையும் மதித்து பாதுகாக்கக்கூடிய வகையிலே பிறந்த வீடு, புகுந்த வீடு என்ற 2 குடும்பங்களிலேயும் மக்கள் பக்குவம் அடைய வேண்டும். திருமணத்தின் போது மணமகன், மணமகள் கரம் பற்றுகின்ற போது சொல்லுகின்ற ஒரு மந்திரம். அவருடைய பொருள் என்ன என்றால், இதுவரைக்கும் நான் எத்தனையோ தடவை பிறந்து இறந்து விட்டேன். ஆனாலும் பக்குவமாகி தெய்வத்தை உணரவில்லை. இந்த பிறப்பில் நீ எனது வாழ்க்கை துணையாக வந்த பிறகு நானும் நல்லபடியாக வாழ்ந்து இந்த பிறவியை முடிக்க நீ துணை செய்ய வேண்டும் என்ற பொருளிலே சத்படி என்ற ஒரு மந்திரம் சொல்லப்படுகிறது திருமண சடங்கில. இந்த மனைவியின் மாண்பை புரிந்தவர்கள்தான் குறிப்பாக வள்ளுவ பெருந்தகை வாழ்க்கை துணை நலம் என்று 10 குறட்பாக்களை தந்திருக்கின்றார். தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதலுவால் பெய்யென பெய்யும் மழை. மிக அற்புதமான கவி. ஆனால் இதை எப்படி புரிந்து கொண்டோம் என்றால், கணவனை தெய்வமாக வழிபடுகின்ற மனைவி மழை பெய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டால் மழை பெய்யும் என்று சில விளக்க உரைகளிலே தரப்பட்டிருக்கிறது. இது இன்றைக்கு பொருந்துமா, இல்லை என்றைக்காவது பொருந்தி இருக்குமா என்பதை அறிவுபூர்வமாக சிந்தித்து பார்க்கின்ற போது இதற்குள் ஒரு ரகசியார்த்தம், மறை பொருள் இருக்க வேண்டும் என்பதுதான் சிந்தனையாளருக்கு எட்டக்கூடிய கருத்து. இதை வைத்து முதலாக திருக்குறளை தொகுத்து விளக்கம் எழுதியவர் பரிமளரகர் தானே. அவர் என்ன விளக்கம் சொல்லியிருக்கிறார் என்று பார்க்கின்ற போது, தெய்வம் தொழால் என்ற கொழுநன், தெய்வம் தொழால் கொழுநன் என்ற வார்த்தைகளுக்கு மிக அருமையான விளக்கம் தந்திருக்கின்றார். அதாவது இறைநிலை உணர்வோடு தான் வாழ்க்கையை நடத்த வேண்டும், என்றும் மறவாதிருக்க வேண்டும் என்றுதான் அன்பர்கள் எல்லோருமே இறைவனை பிரார்த்தித்திருக்கின்றார்கள். துன்பம் வரும்போது மட்டுமே இறைவனை நினைப்பது சரியான பண்பாடு அல்ல, பக்குவம் அல்ல. அப்படி இன்றைக்கு வரைக்கும் பக்தி மார்க்கத்திலே போதிக்கப்படுவது உண்டு, பின்பற்றப்படுவது சாத்தியமில்லை என்றாலும் போதிக்கப்படுவது உண்டு. இதே கருத்தை பரிமேலழகரும் கையாண்டிருக்கின்றார். காலை எழுந்ததிலிருந்து இரவு உறங்குகின்ற நேரம் வரைக்கும் தெய்வத்தை பற்றிய சிந்தனையில் வாழ்வது கடினம் என்றாலும் கூட வாழ்ந்து விடலாம். ஆனால் தூங்கிய பிறகு என்ன கனவு வரும் என்பது தெரியாது. ஆழ்ந்த உறக்கத்தில் ஒன்றுமே உணர முடியாது. பகல் முழுவதும் இறை சிந்தனையிலே வாழ்ந்து விட்டாலும் இறைவிலே அது சாத்தியமில்லை என்பதனால் கணவன் தெய்வத்தை நினைக்காத நேரம் அவன் உறங்குகின்ற நேரம். தெய்வம் தொழா கொழுநன்.
அப்படி கொழுநன் தொழுது எழுவால் பெய்யென பெய்யும் மழை. அப்படி கணவன் உறங்குகின்ற நேரத்திலே எழுந்து இறைவனை வணங்கி அன்றைய கடமைகளை தொடங்கி விடுகின்றாள் மனைவி. இன்றைக்கும் பாருங்களேன், காலையில் நேரத்தில் எழுகின்ற நபர் யார் என்றால் மனைவியாகத்தான் இருப்பார். கணவன் எழுவதற்கு முன்பே எழுந்து சமையலை தொடங்கி தனது கடமைகள் எல்லாம் கவனித்துக் கொண்டு குழந்தைகள் எழுந்த பிறகு அவர்களுக்குரிய கடமைகள் எல்லாம் செய்து அவர்களை பள்ளிக்கு அனுப்பி வைத்து, இப்படி எத்தனை கடமைகள் பகல் பொழுது முழுவதும் இரவினிலே தனிமையிலே கணவனுக்கு துணையாக என்று எத்தனை கடமைகளை ஆற்றுகின்றார். அதாவது பெய்யென பெய்யும் மழை என்பது உத்தரவல்ல. இதை ஆங்கில இலக்கணத்திலே குறிப்பிட்டோம் என்றால் பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதாவது மழை பெய்யுன்னு பெய்யுதுன்னு சொல்கிறோம் இல்லையா, என்ன அர்த்தம்? விடாமல் தொடர்ந்து பெய்கிறது என்றுதான் அர்த்தம். இப்போ பிரசன்ட் கண்டினியூஸ், தொடர்ந்து பெய்கின்ற மழை. அப்ப பெய்யென பெய்யும் மழை என்றால் மழை எப்படி தொடர்ந்து பெய்கிறதோ அது போல் குடும்ப கடமைகளை ஓய்வின்றி தொடர்ந்து ஆற்றுபவள் என்று பொருள். இந்த கருத்தை கொண்டு தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதெழுவால் பெய்யென பெய்யும் மழை. தூங்குன்ற கணவன் எழுந்திருக்கும் முன்பே தான் எழுந்து இறைவனை தொழுது அவளது கடமைகளை ஆற்றுகின்ற, அது மட்டுமல்ல, இயற்கை, அதாவது வானம் அழுதாத்தான் இந்த பூமியை செழிக்கும். அந்த வானம் போல் சில பேர் வாழ்க்கையும் இருக்கும் என்று ஒரு திரைப்பாடல உண்டு. அதாவது கண்ணதாசன் சொல்லுவார், மேகத்தால் மழை பொழியும் மேகத்துக்கு லாபம் என்ன என்று. மேகத்தால் மழை பெய்யும், ஆனா மேகத்துக்கு லாபம் என்ன? பூமியிலே தாவரங்கள் போது அனைத்து உயிர்களுக்கும் மழைதானே ஆதாரம். ஆனா பெய்கின்ற மழைக்கு என்ன பிரதிபலன்? அதுபோல் எந்த விதமான பிரதிபலன் எதிர்பார்ப்பு இன்றி புகுந்த வீட்டுக்காக கணவனுக்கும் குழந்தைகளுக்கும் மற்றவர்களுக்கும் தொடர்ந்து கடமையாற்றுகின்ற மனைவி. இதுதான் இந்த குறளுக்குரிய உண்மையான பொருள். இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனைவியின் கடனை திருப்பி செலுத்தும் வழி என்ன சொல்லுங்க பார்ப்போம். அதாவது பெற்ற கடன், வரத்த கடன், கல்வி கற்ற கடன் என்று மாதா பிதா குரு 3 பேருடைய கடன்களை சொல்வார்கள். இந்த வரிசையிலே 4வதாக மனைவியின் கடமையும் சேர்த்தார் கண்ணதாசன் அவர்கள். எந்த கடனிலும் மிக பெரிது நல்ல மனைவியின் சேவை. அதை அடைத்திட எண்ணும் போது பல பிறவிகள் தேவை. இப்போ ஒரு பிறவியில் பெற்ற மனைவியின் கடனையே அடைக்க முடியாது என்றால், அதற்கே பல பிறவிகள் தேவை என்றால், ஒவ்வொரு பிறவிலையும் மனைவி உண்டல்லவா? அப்ப என்றைக்கும் அடைக்க முடியாத கடன் தாய் தந்தை குரு என்றால், அந்த கடனோடு உயர்ந்த அடைக்க முடியாத ஒரு கடன் நல்ல மனைவியின் சேவை. இப்படிப்பட்ட மனைவி
என்ன நமக்கு கொண்டு வரணும்? ஏற்கனவே பார்த்தோம், திருமணம் என்ற நிகழ்ச்சியிலே, சென்ற வகுப்புகளிலே பார்த்தோம். ஆனா கண்ணதாசன் சொல்றாரு, தாயாரின் சீதனமும் தம்பிமார் பெரும் பொருளும் மாமியார் வீடு வந்தால் போதுமா, அது மானாபிமானங்களை காக்குமா. தங்கம், காரு, வெள்ளி பாத்திரங்கள், இந்த சீர்வரிசை எல்லாம் குடும்ப கௌரவத்தை காப்பாற்ற முடியுமா? மனைவியினுடைய தன்னலம் அற்ற தொடர்ந்து ஆற்றுகின்ற தொண்டு, கடமை, அதிலேதான் சிறப்பு அமைந்திருக்கிறது. சரி, மனைவியின் அடுத்த கடமை என்ன என்றால், மங்களம் என்ப மனைமாட்சி, மற்றதன் நன்கலம் நன்மக்கட்பேறு. நல்ல ஒரு இல்லறத்தின் வெளிப்பாடு என்ன என்றால், நல்ல ஒரு சந்ததி. மங்களம் என்ப மனைமாட்சி, குடும்பத்தை சிறந்த முறையிலே அறத்தோடு அறமாக நடத்துவதுதான் மங்களகரமானது, தூய்மையானது, நன்மை தரத்தக்கது. என்றாலும் மற்ற அதன் நன்கலம், அதனுடைய நல்ல ஒரு பாத்திரம் என்ன என்றால் நன்மக்கட்பேறு. அந்த குடும்பத்திற்கு தொடர்ந்து இல்லறம் செழிப்பதற்கான ஒரு நல்ல சந்ததி. தம்பதியர் இணைப்பிலே உருவாகின்ற ஒரு கரு, அந்த சிசு பெறுகின்ற முதல் அனுபவமே தெய்வீகம், இறைத்தன்மை. தந்தை தாய் ஈர் உயிரும் ஒன்று சேர்ந்த எல்லாம் மற என இழந்த நலம், அதிலே தோன்றுவதுதானே ஒரு கரு. அப்ப இறை இன்பத்திலே தான் ஒரு கரு தோன்றுகிறது, ஒரு சிசுவின் மூலம் தோன்றுகிறது. அப்படி தோன்றிய கரு வளர்கின்ற காலத்தில் தாய் பெறுகின்ற அனுபவங்களை பொறுத்து குழந்தையின் பிறவி குணம் அமைகிறது என்பதை 2 புராண கதைகளின் மூலமாக நமக்கு எடுத்து காட்டியிருக்கின்றார்கள் நம்முடைய ஞானியர்கள். ஒன்று, மகாபாரதத்தில் சொல்லப்பட்ட அபிமன்யு கதாபாத்திரம். சுபத்ரியின் கருவில் இருக்கின்ற போதே அர்ச்சுனன் அவனுக்கு தனுர் வேதங்களை கற்றுத் தந்ததாகவும், அபிமன்யு கருவில் இருந்து கொண்டே கற்றுக்கொண்டதாகவும் ஒரு கருத்து உண்டு. அதாவது சக்கரவியூகம் அல்லது பத்மவியூகம் சொல்லுவாங்க. அதுல பல விஷயங்களை கற்றுத் தருகின்ற ஒரு நாள் பத்மவியூகத்தை பற்றிய விளக்கத்தை சொல்லி, எதிரிகள் பத்மவியூகத்தை அமைத்து விட்டால் அதற்குள் எப்படி பிரவேசிப்பது, அது உடைக்க முடியாத, நுழைய முடியாத ஒரு கடினமான வியூகம், அதை எப்படி உடைத்து பிரவேசிப்பது என்பதை சொல்லித் தருகிறான். சரி, உள்ளே போன பிறகு ஒருவேளை வியூகம் அடைபட்டு விட்டால் எப்படி வெளியே வருவது என்பதை கற்றுத்தருகிறேன் என்று சொல்கின்ற போது கிருஷ்ண பரமாத்மா வர்றார். என்ன அர்ஜுனா, இப்பவே குழந்தைகள் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிற, இதுக்கெல்லாம் ரொம்ப காலம் இருக்கு, வா, இப்ப என்ன அவசரம் என்று அழைத்து கொண்டு போய்விட்டதாக கதையிலே குறிப்பு. அதன் பிறகு 16 வயது வரைக்கும் மீண்டும் அதை கற்றுக் கொடுப்பதற்கு அர்ஜுனுக்கும் வாய்ப்பு கிடைக்கல, அபிமன்யும் தேடி கற்றுக்கொள்ளவில்லை. அப்படித்தானே கதை போகுது.
அதனால் குருட்சேத்திர யுத்தத்தில் ஒரு நாள் இறந்து போகிறான் என்பது கதை. சரி, இன்னொரு கதை தசாவதாரம். அது நரசிம்ம அவதாரத்தில் ஹிரண்யனின் மனைவி ரேணுகா தேவி, அவங்க கர்ப்பமான உடனேயே ஹிரண்யன் சொல்கிறான், கர்ப்ப காலத்தில் அரண்மனைகள் இருக்கக்கூடாது, இது பல பிரச்சனைகள் அது இதெல்லாம் வந்துகிட்டு இருக்கும், இது போன்ற ஒரு குழப்பமான கலவரமான சூழ்நிலையிலெல்லாம் கரு வளரக்கூடாது, உனக்கென்று தனியாக ஒரு நந்தவனத்தை ஏற்பாடு செய்திருக்கிறேன், உனக்கு வேண்டிய சகல வசதிகளையும் செய்திருக்கிறேன், நீ அங்கே தங்கி பிரசவமான பிறகு அரண்மனைக்கு வா, உனக்கு துணையாக நாரதரை அனுப்பி வைக்கிறேன். இது மிக முக்கியமான கருத்து. ஏன் நாரதரை அனுப்பணும்? ஒரு பெண் கருவுற்றால் ஒண்ணு தாய் வீட்டுக்கு போவாங்க, அம்மா பார்த்துக்குவாங்க, இல்ல உடன் பிறந்த சகோதரிகள் கூட இருந்து பார்த்துக்குவாங்க. அப்படி யாரும் இல்லை என்றாலும் ஒரு பெண் தாதி தான் கூட இருந்து பார்த்துக்குவாங்க. ஒரு மனைவிக்கு மூன்றாவது ஆணை துணை வைப்பார்ல யாராவது? இன்னைக்காவது நம்ம யோசிச்சு பார்த்துருக்கிறோமா? நாரதரே ஆண் மகன் அப்படின்றாங்க, நாராயண பக்தர். அப்ப யாராவது ஒரு மூன்றாவது மனிதனை கொண்டு வந்து கருவுற்ற பெண்ணுக்கு துணையாக வைப்பாங்களா? அதுவும் தனியா நந்தவனத்துல? என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கிறோமா? நாம தான் கதையை பத்தி கேள்வி கேட்ட மாட்டோமே, கேட்டா தெய்வ கூத்தமாயிரும், இல்ல நாத்திகன் பட்டம் வந்துடும். ஆனா நமக்கு எதுக்கு வம்புன்னு சொல்லி சொல்றதெல்லாம் தலையாட்டிக்கிட்டுமே தவிர எதையுமே நம்ம கேள்வி கேட்க கூடாது என்ற விதி இருக்கிறது. அவனுக்கு பதில் தெரியாதுன்றது வேற, அதனால நாம கேள்வி கேட்க கூடாது. சரி, இப்போ நாம் இது யோசிக்கணும் இல்லையா? வேலை தெரியறதுக்கு வந்த பிறகு நம்ம எல்லாவற்றையும் கேள்வி கேட்டு சிந்தித்து அறிவுக்கு ஏற்புடையது என்றால் மட்டுமே ஏற்றுக்கொள்வோம், இல்லை என்றால் புறம் தள்ளிவிடுவோம். சரி, இப்போ இந்த நாரதன் என்ற சொல்லுக்கு தனி அர்த்தம் இருக்கு, நம்ம மற்ற தலைப்புல பார்த்திருப்போம். இருந்தாலும் இங்க ஒரு சிறு குறிப்பாக சொல்லிவிடுகிறேன். ரதன், அதிரதன், மகரதன், ஜெயத்ரதன், தசரதன், பரதன், பகீரதன், ஜெயத்ரதன், நாரதன், 8 சொற்கள் ரதன் 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 என்று முடியும். ரதம் என்றால் உடம்பு, ரதன் என்றால் மனசு. இந்த மனதில் தோன்றுகின்ற எண்ணங்கள், குணங்கள், அதிலே அடைகின்ற பக்குவங்கள், இதெல்லாம் 7 நிலைகளில பேசப்படும். கடைசியில மனம் அற்ற நிலையே உச்சகட்ட பக்குவம். அப்ப நான் ரதன் என்றால் மனம் அற்ற நிலை, அறிவு. அப்ப ரேணுகா தேவிக்கு யாரை துணை வைத்தான்? அவளது அறிவை துணை வைத்தான், அவளது அறிவை துணை வைத்தான். அப்ப அறிவு என்ன செய்யும்? தெய்வ சிந்தனையிலே, தெய்வ நீதியை பற்றிய சிந்தனையிலே இருக்கும். அப்ப கதையில என்ன சொல்றாங்க? நாரதன் விஷ்ணுவின் பெருமைகள் எல்லாம் எடுத்து விளக்க 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 அதை கருவிலே கேட்டுக்கொண்டு வளர்ந்த பிரகலாதன் அதன் பிறகு எந்த சூழ்நிலையிலையும் அவன் தன் கருத்தை மாற்றிக்கொள்ளவில்லை. இறை நம்பிக்கை அழுத்தமாக இருந்ததனால் அந்த கருத்திலிருந்து அவன் மாறவில்லை. இரண்யாய நமக அல்ல, நாராயணாய நமக என்று எதிர்பார்த்தான். சரி, இந்த 2
கதைகளிலும் சொல்லப்பட்ட கரு என்ன என்றால், நமது கல்வி மாண்டசோரி, ப்ரீ கேஜி, யூகேஜி, எல்கேஜி, போஸ்ட் கிராஜுவேஷன், கிராஜுவேஷன், கடைசியில் டாக்டரேட். சரி, எங்கே தொடங்குகிறது நம்முடைய பாடம்? நம்முடைய கற்றல் எங்கே துவங்குகிறது? பள்ளியிலா என்றால் இல்லை, தாயின் கருவிலேயே நம்முடைய பாடம் தொடங்கிவிடுகிறது. தாயின் கர்ப்பத்தில் வளர்கின்ற காலத்திலேயே தாய் பெறுகின்ற அனுபவங்களை தாயின் மூளையை பயன்படுத்தியே தனது ஆத்மாவிலும் பதிந்து கொள்கிறது. அதுதான் பிறவி குணம் சொல்வது. கர்ப்பத்தில் இருக்கிற போது என்னென்ன குணங்கள் எழுச்சி பெறுகின்றனவோ, அனுபவப்படுகின்றனவோ, அவை எல்லாம் குழந்தைக்கு பிறவி குணமாக அமையும். அதை அவர் எளிதில் மாற்ற முடியாது. எனவே அந்த கற்கின்ற சிறப்பு கருவிலேயே துவங்கி விடுவதால் நல்லதை மட்டுமே கற்பிக்க வேண்டும் என்றால் தாய் நல்ல அனுபவங்களை மட்டுமே பெற வேண்டும், நல்ல சிந்தனைகளை மட்டுமே மேற்கொள்ள வேண்டும், நல்ல எண்ணங்களையே நினைக்க வேண்டும். இதுதான் இலக்கணம். கருவுற்ற பெண்ணுக்கு உரிய இலக்கணம் இதுதான். அப்போ இது வெறும் கர்ப்ப காலம் மட்டும் அல்ல, இது ஒரு வேள்வி காலம். எப்படி இறைவனை அடைவதற்காக இறை சிந்தனையிலே இறைவனை நோக்கியே வேள்வி நிகழ்த்துகிறார்களோ, அது போல் கர்ப்ப காலமும் ஒரு வேள்வி காலம்தான். இந்த 9 மாதம் வேள்வி காலத்துல அதை இறை சிந்தனையோடு போற்றிவிட்டால் நற்பண்புகளே அந்த சிசுவின் பிறவி குணங்களாக அமைந்து போகும். இழுபிறப்பும் தீயவை தீண்டா பழிப்பிறங்கா பண்புடை மக்கட்பெண் என்றார் வள்ளுவர். அப்படி பழிச்சிலை செய்வதற்கே வெட்கப்படுகின்ற குழந்தையாக பிறந்துவிடும். பிறகு எந்த நாட்டில் இருந்தாலும் எந்த சூழ்நிலையிலேயும் அந்த குழந்தை தீயதை செய்யவே செய்யாது, நினைக்கவும் செய்யாது. அப்படிப்பட்ட உறுதியான ஒரு மோல்டு, ஒரு ப்ரோக்ராம் செய்கின்ற காலம் தாயின் கர்ப்ப காலம். சரி, இதற்கு மூலம் ஏற்கனவே பல தலைப்புகளிலே நாம் சிந்தித்தது போல தாய் தந்தைக்கு முன்பு 6 தலைமுறை அதெல்லாம் சேர்ந்துதானே சஞ்சித் கர்மாவாக வந்திருக்குது. அவருடைய தன்வினையும் சேர்ந்து இந்த குழந்தைக்கு சஞ்சித் கர்மாவாக அமையும். அப்போ இந்த குழந்தை பண்புள்ள சிறப்பான குழந்தையாக அமைய வேண்டும் என்றால் இதற்கு முன்பு 7 தலைமுறைகளிலேயும் அறம் சார்ந்த வாழ்க்கையை வாழ்ந்திருக்க வேண்டும். 7 பிறப்பும் தீயவை தீண்டா. ஒவ்வொரு பிறவியிலேயும் அறம் சார்ந்தே வாழ்ந்து வந்தால்தான் பிரகலாதனை போன்ற தெய்வீக குழந்தைகள் பிறக்கும். எனவே பண்புள்ள நல்ல குழந்தை பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்கனவே தர்மத்தோடு அறத்தோடு ஒழுக்கத்தோடு வளர்ந்த வாழ்கின்ற ஒரு கணவன் மனைவிக்குத்தான் அமையுமே தவிர மற்றவர்களுக்கு அமையுமா என்று சொல்ல முடியாது. அது மட்டுமல்ல, மருமகள் அவங்களை எப்படி வீட்டில் நடத்த வேண்டும் என்பதற்கு ஒரு இலக்கணம் சொன்னார்கள் நம்முடைய முன்னோர்கள். ஊரார் பிள்ளை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும் என்பது அந்த பழமொழி. என்ன பொருள்?
எந்த குழந்தையை பார்த்தாலும் சாப்பாடு போட்டு அன்பு காட்டி விட்டால் நம்முடைய குழந்தைக்கு எந்த காலத்துல ஏதோ இடத்துல யாரோ ஒருத்தர் உணவு கொடுத்து விடுவார்கள் என்பது கருத்தா? ஊரார் பிள்ளை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும். இப்ப ஊரார் பிள்ளைகளையும் சொல்லல, உணவு கொடுத்தான்னு சொல்லல, ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால். இப்ப வளர்த்தல் என்றால் ஒரு பிள்ளையை தத்தெடுத்தது போல ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்க்கணும். அப்ப நமக்கு வந்து அமைந்த ஊரார் பிள்ளை யாருங்க? கணவனுக்கு மனைவி, அவனது தாய் தந்தையருக்கு மருமகள், அவனது உடன்பிறப்புக்கு அண்ணி. இப்படி இன்னொரு வீட்டிலிருந்து வந்து நம் வீட்டில் வாழ்கின்ற குழந்தை, மருமகள், இந்த மருமகளை ஊட்டி போஷித்து அன்போடு கருணையோடு அரவணைத்து வாழ்ந்தால் அவள் வயிற்றில் பிறக்கின்ற நமது சந்ததி, அவள் வயிற்றில் பிறக்கின்ற நமது சந்ததி சிறப்பாக இருக்கும். தன் பிள்ளை ஊரார் பிள்ளை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும். இதை கவிஞர் பூவை செங்குட்டுவன் அவர் திரைப்பாடல அற்புதமான 2 வரிகளை தருகிறார். எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பதிலே என்று ஒரு 2 வரி வருங்க. மண்ணில் பிறக்கையில் என்று சொன்னால் பிரசவமான பிறகுன்னு அர்த்தம் இல்லை. இந்த மண் மீதுதான் எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மண் என்பது கெட்டி பொருள். இப்ப நம் உடலும் மண் தத்துவமாக உடல் திசுக்கள், நீர் தத்துவமாக இரத்த ஓட்டம், வெப்ப தத்துவமாக உடல் வெப்பம், காற்று தத்துவமாக சுவாசம், விண் தத்துவமாக உயிர், காந்த தத்துவமாக மனசு, இறை தத்துவமாக பகுத்தறிவு. இப்படி இந்த மண் என்றால் ஒவ்வொரு உடலும். அப்ப எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பதிலே என்றால் கருப்பையில் அது கருவாயிடுச்சு. அது யார் வளர்க்கிறாங்க? கருவுற்ற பெண் தாய் என்ற பட்டத்தை பெறப்போகின்ற பெண் அவருடைய வயிற்றுலதான் வளருது. அப்போ ஒரு குழந்தையை தாய் மட்டுமே வளர்க்கின்ற காலம் கர்ப்ப காலம். அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பதிலே. தந்தையும் வளர்ப்பார்கள், தாத்தா பாட்டியும் வளர்ப்பார்கள், உறவும் சமுதாயமும் வளர்க்கும். எப்போ? பிரசவமான பிறகு. தாய் மட்டுமே வளர்க்கின்ற காலம் கர்ப்ப காலம். இப்படி பல பேருடைய சிந்தனையில வெளிப்பட்ட கருத்து என்ன என்றால், ஒரு சிசுவின் கற்றல் கருவிலே தொடர்கிறது. இன்னும் சொல்ல போனால் அதற்கு முன்பு 7வது தலைமுறையிலேயே தொடங்கிவிடுகிறது. எள்ளு தாத்தா கொள்ளு தாத்தா பாட்டி சொல்றமே, அங்கேயே தொடங்கிவிடுகிறது அவருடைய கற்றல். அத்தனை பேருடைய அனுபவங்களும் சஞ்சித் கர்மாவாக வந்து அந்த குழந்தையின் தலையெழுத்தை நிச்சயிக்கின்றன. யாரோ எழுதுற தலையெழுத்து இல்லை. ஒரு சந்ததி 7 தலைமுறை எழுதிய தலையெழுத்து தான் ஒவ்வொரு சந்ததியாக தொடர்ந்து கொண்டே போகும். எனக்கு முன்னாடி 7 தலைமுறை, என் குழந்தைக்கு அவங்களுக்கு முன்னாடி 7 தலைமுறை, என் பேர குழந்தைக்கு அவங்களுக்கு முன்னாடி 7 தலைமுறை, இப்படி தொடர்ந்து 7 போய்கொண்டே இருக்கும். உடல் மாறிக்கொண்டே இருக்கும், சந்ததி மாறிக்கொண்டே இருக்கும். சரி, இப்படி
ஒரு குழந்தையை வளர்த்து ஆளாக்குகின்ற கடமையிலேயும் தாயின் பங்கு மிக அதிகம், மிக அதிகம். அதாவது தாய் பாசம் என்று அதிகமாக போற்றுகின்றோம். தந்தை பாசம் சளைத்தது அல்ல. இருந்தாலும் ஏன் தாய் பாசம் என்று அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெயிட்டேஜ் கொடுக்கிறோம். கருவிலே சுமப்பது மட்டுமல்ல, அதை வளர்க்கின்ற கடமைகளிலேயும் அதிகம் தாயினுடையது. அதற்கான கடமைகளை சுமப்பது தந்தையின் பொறுப்பு. நல்ல தந்தை இல்லை என்றால் நல்ல தாயோ நல்ல குழந்தையோ வந்துட முடியுமா? ஸோ தந்தையின் கடமை மறைமுகமானது, தந்தையின் பாசம் மறைமுகமானது. தாயின் கடமை பாசம் நேரடியாக தெரியக்கூடியது. குடும்ப செலவுக்கான பொருளை ஈட்டுவதிலேயே கணவனின் நேரம் கழிந்து போகும், காலம் கழிந்து போகும். உண்மையிலேயே ஒரு குழந்தையின் தெய்வீக சிரிப்பை ஆண்கள் ரசிக்கின்ற பருவம் தந்தையாக அல்ல, தாத்தாவாத்தான். அதாவது குழந்தையும் தெய்வமும் ஒன்றும் சொல்றேன் பாருங்க. எப்படின்னா, தாய்ப்பால் அருந்திய நிறைவிலே அந்த கடைசி துளி கடைவாள் வழி ஒழுக, இந்த கண் மூடி மூடாம ஒரு தூக்க மப்புல இருக்கும் பாருங்க, அந்த முகத்தை கவனிச்சு பாருங்க. அதுதான் நாம் கண்களால் பார்க்கக்கூடிய தெய்வீகம். இது வளர வளர காணாம போயிடும், வேற எந்த பருவத்தில் காண முடியாது. அதனால்தான் குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்பார்கள். இப்படி தெய்வீகமான சிசுவை சுமப்பதனால் தான் அந்த 9 மாத கர்ப்ப காலம் முழுவதும் உடல் பொலிவோடு முக பொலிவோடு விளங்குவாள் மனைவி. அதனால்தான் அந்த தெய்வீகத்தை அறியக்கூடிய வாய்ப்பு ஆண்களை விட பெண்களுக்குத்தான் அதிகம். அதனால்தான் சொன்னார், மங்கையாய் பிறப்பதற்கே மா தவம் செய்திடல் வேண்டுமம்மா என்றார் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. நீங்களாம் கஷ்டப்பட்டு மந்திரம் போதி பூஜை புனஸ்காரம் பண்ணி தவம் தியானம் பயிற்சி பண்ணி அவசரப்பட்டு தான் தெய்வீகத்தை உணர முடியும், அதுவும் சில வினாடிகள். ஆனால் ஒரு பெண்ணோ கருவுறுவதற்கான தாம்பத்தியத்திலிருந்து பிரசவ நேரத்திற்கு முன்பு வரைக்கும் தெய்வீகத்தையே தூக்கிறார். அப்படிப்பட்ட பேறு பெற்றது பெண்மை. அடுத்தது, குழந்தைகள் வளர்ந்த பிறகு அவர்களுக்கு என்று வாழ்க்கை அமைத்து தருகின்ற கடமையிலேயும் பெண் புத்தி தான், ஷார்ப் மைண்ட். பின்னால் வரக்கூடியதை முன்பே அறிவிக்கக்கூடிய தீர்க்கதரிசி பெண். அதை கண்ணதாசன் அழகா சொல்றார், அறிவை வைத்த இறைவன் அதில் நினைவை வைத்தானே, சில மனிதர்களை அறிந்து கொள்ளும் அறிவை வைத்தானே. அறிவை வைத்த இறைவன் அதில் நினைவை வைத்தானே, சில மனிதர்களை அறிந்து கொள்ளும் அறிவை வைத்தானே. நாமெல்லாம் பழகி பார்த்துதான் நண்பனும் பகைவன் என்றெல்லாம் ஏமாற்று பேர் வெளியெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும் ஏமாந்ததுக்கு அப்புறம். ஆனா பார்வையிலேயே ஒருவனை அளக்கக்கூடிய திறம் ஆண்களுடைய பெண்களுக்கு தான் அதிகம். சரி, அடுத்தது அவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை, அதாவது பேர குழந்தைகளை வளர்க்கின்ற கடமை, பேரனோ பேத்தியோ. இவற்றோடு சகோதர சகோதரிகளாகவும் வாழ்றாங்க. அதிலேயும்
அண்ணனோ தம்பியோ, அவன் ஆண் பிள்ளையா தான் இருப்பான். ஆனா உடன் பிறந்த அக்காவோ தங்கச்சியோ அந்த ஆண் பிள்ளையும் ஒரு பாசத்தோடு என்னுடைய அண்ணன் என்னுடைய தம்பின்னு கவனிச்சுக்குவாங்க. அதிலேயும் அவனுடைய தவறுகளை, அவன் செய்கின்ற குறும்புத்தனங்கள் எல்லாம் சகித்து கொண்டு மன்னித்து ஒரு தியாக மனப்பான்மையோடு உடன் பிறந்தவர்களோடு வாழ்கின்ற ஒரு சிறப்பும் பெண்ணுக்குத்தான். சரி, இவை அனைத்திற்கும் அப்பாற்பட்டதாக பல சமயங்களில் வீட்டு வேலைகள் எல்லாம் செய்ய வேண்டியிருக்கும். யாரோ ஒரு வேலைக்காரி என்று ஒரு பெண்ணை அமைத்துக் கொள்கின்றோம். அவங்க சம்பளத்துக்கு தான் வேலை செய்யறாங்க என்றாலும் கடமை நாம் செய்ய முடியாதது தானே. இப்படி சமுதாயத்தில் எல்லா நிலைகளிலும் பெண்ணின் துணை பிணைந்திருக்கிறது. எனவே பெண்ணின் சிறப்பை பெண்களும் அறிந்து கொள்ள வேண்டும், மற்றவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் பெண்ணுக்குரிய சுதந்திரம் பாதுகாக்கப்படும். இன்றைக்கு சமுதாயத்துல நெஞ்சு பொறுக்குதில்லையே என்ற ஒரு நிலைதான். பள்ளிக்கு போகக்கூடிய 13, 14 வயது பெண் பிள்ளைகளை ஆசிரியர்களே கெடுக்கின்ற அவலம் இன்றைக்கு சமுதாயத்துல பரவிக்கொண்டு வருகிறது. எங்க 1, 2 கிடையாதுங்க, பரவிக்கொண்டு வருகிறது. அந்த குற்றவாளிகளை தண்டிக்கின்ற சட்டமும் கிடையாது, சமுதாய பொறுப்புணர்ச்சியும் கிடையாது. நமக்கு என்ன, நமக்கு வந்தா பாத்துக்கலான்ற மாதிரி தான் இருக்காங்க. வந்தப்பறம் என்னத்தை பார்க்க போறீங்க? எனவே பெண் இயற்கையின் பெருநிதி என்பதை புரிந்து கொண்டால் மருமகளை மட்டும் பார்த்தா பத்தாதுங்க. இந்த சமுதாயத்தில் உள்ள ஒவ்வொரு பெண் நம்முடைய தாயோ, சகோதரியோ, மருமகளோ, மகளோ, இப்படி சமுதாயத்தையே நம்முடையதாக பார்க்கக்கூடிய பொறுப்புணர்ச்சி வந்தால்தான் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கும், பெண்களுடைய உணர்வுகள் பாதுகாக்கப்படும். இல்லை என்றால், அதாவது மகர்ஷி அவர்கள் ஒரு கவியில சொல்றாங்க, கற்பு என்பது இருபாலருக்கும் பொதுவே, ஆண் பெண் இருவருக்கும் கற்பு பொதுவே, எனினும் தவறிவிட்டால் ஆணை விட்டு பெண்ணுக்கே சின்னம் வைக்கும். சத்புத்திரன் போல அவன் உலாவ சமுதாயத்தால் இவள் தூற்றப்படுவாள். யோசிச்சு பாருங்க. அவன் சத்புத்திரன், ஒரு பொண்ணை பார்ப்பான், 4 பொண்ணை பார்ப்பான், ஊசுத்து திரிவான், சட்டத்துல தப்பிக்கவும் செய்வான். ஆனா இந்த பெண்ணுடைய கதி என்னன்னு பாருங்க. சத்புத்திரன் போல அவன் உலாவ சமுதாயத்தால் இவள் தூற்றப்படுவாள். இதெல்லாம் யோசிச்சாதான் சமுதாய பொறுப்புணர்ச்சி வரும். யாரோ பெற்றது தானே, எப்படி போனாலும் எனக்கு என்னன்னு இருந்தோம்னா அந்த இடத்துல நம்ம வச்சு பார்த்தாதான் நெஞ்சு கொதிக்கும். நம்ம தான் விட்டுருவோமா? இப்படி ஒரு பெண்ணின் சரித்திரம் பிறந்த வீட்டில் தாய் தந்தைக்கு மகளாக, உடன்பிறப்புகளுக்கு சகோதரியாக, கணவன் என்ற ஒரு ஆணுக்கு மனைவியாக, அவனது தாய் தந்தைக்கு மருமகளாக, அவனது உடன்பிறப்புகளுக்கு அண்ணியாக, பெற்ற குழந்தைகளுக்கு தாயாக, அவர்களது வாழ்க்கை துணைகளுக்கு மாமியாராக, அவர்களது தாய் தந்தைக்கு சம்பந்தியாக, பிறகு பேர குழந்தைகளுக்கு பாட்டியாக, மற்றும் சமுதாயத்தில் ஒரு நல்ல குடிமகளாக, இப்படி பன்முக பாத்திரமாக பலருடன் இணைந்து சகிப்புத்தன்மையோடு விட்டு தந்து வாழ்கின்ற தியாக சின்னம் ஒரு பெண்.
இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா தாங்க ஒரு பெண்ணுடைய கடமை சமுதாயத்திலே ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் எப்படி பின்னி பிணைந்திருக்கு என்பதை புரிந்து கொள்ள முடியும். அதனால்தான் மகர்ஷி சொன்னாங்க, உலகத்தின் மக்கள் தொகையில பாதி பெண்கள், மறுபாதி அந்த பெண்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள். ஆண்களுக்கு தனி இடமே கிடையாது. அந்த பெண்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள். இப்படி இன்றைக்கு ஓரளவுக்கு வந்தது, மீண்டும் அது கீழ் நோக்கி விழுந்து விட்டது. பெண் சுதந்திரம், பெண் உரிமை எல்லாம் ஓரளவுக்கு வந்தது. ஆனா வந்தது வீழ்ந்து போனதுக்கு காரணம் என்ன என்றால், திரைப்படங்கள், தொலைக்காட்சிகள், பொறுப்பற்ற ஊடகங்கள், பத்திரிகைகள். இவங்க எல்லாம் பெண் சுதந்திரம் என்றால் என்ன? ஆணை போல நீயும் சிகரெட் பிடிக்கலாம், மது அருந்தலாம், ஊர் சுற்றலாம், பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்கலாம். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு பெண்ணுக்கு பாய் ஃப்ரெண்டா இருக்க விரும்புபவன், அல்லது 4-5 பெண்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கிற விரும்புபவன், தனக்கென்று வருகின்ற மனைவி இதுக்கு முன்பு 4 பாய் ஃப்ரெண்ட் இருந்தா பரவாயில்லையா? இவன் மட்டும் உரிமைவான், ஆனா அதை மட்டும் சுத்தமா சேரணும். எப்படி சாத்தியம் யோசிச்சு பாருங்களேன். நெஞ்சு பொறுக்கதில்லை அந்த நிலைகட்ட மனிதன் நினைந்து விட்டார். எங்க போகுது அந்த உலகம்? எனவே வெறும் துணிச்சல் மட்டும் போதாதுங்க. பெண்களுக்கெல்லாம் தற்காப்பு கலை கற்றுக் கொடுக்கணும். கராத்தே எல்லாம் ஒவ்வொரு பெண் குழந்தைக்கும் கற்றுக் கொடுக்கணும். அது யாரும் கத்துக்கிறதே இல்லைங்க. அது ஒரு பாதுகாப்பு. வெறுமனே பாட்டு, டான்ஸ், படிக்கிறது மட்டுமே கத்துக் கொடுத்தா போதுமா? தன்னை காத்து கொள்ளக்கூடிய உடல் வலிவு, மன திடம் வேணும். அதுக்கு தற்காப்பு கலை, கராத்தே போன்ற மார்ஷியல் ஆர்ட்ஸ், அது கொஞ்சமா ஓரளவுக்கா தெரிஞ்சு வச்சிருக்கணும். பிளாக் பெல்ட் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. கொஞ்சமா தெரிஞ்சிருந்தா போதும். மனசுக்கு ஒரு தைரியம் இருக்கும். ஒருத்தரையாவது 2 பேரையாவது சமாளிக்கிற அளவுக்கு அந்த நேரத்துல துணிச்சல் வந்துடும், உடல் வலிவும் துணை செய்யும். அப்ப அது கற்றுக்கொண்ட அந்த நுட்பங்கள், எங்க அடிச்சா வீழ்த்திடலாம் அப்படின்றதெல்லாம் ஈஸியா நம்ம பாதுகாத்துக் கொள்ளலாம். ஸோ இதெல்லாம் பெற்றோர்களுக்கே தெரியலைங்க. பெற்றோர்களுக்கே பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கலை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு பெற்றவங்களுக்கே தெரியல. நான் என் பொண்ணுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்தேன் ஆரம்பத்திலேயே. கிரீன் பெல்ட் அளவுக்கு கராத்தேல கற்றுக் கொடுத்தேன். எனவே சமுதாயம் எப்படி இருக்குன்னு தெரியாது. நம்மை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் அதுக்கான தற்காப்பு கலை கொஞ்சமா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். எனவே இப்படி அற்புதமான ஒரு வாழ்க்கை சமுதாயத்தில் மலர்வதற்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் தெய்வ நம்பிக்கை என்பது முட்டாள்தனம் நம்பிக்கைங்க. தெய்வம் எப்படி காப்பாற்றும் வந்து? தெய்வம் காப்பாற்றா இருந்தா ஒரு பெண் வந்து கெடுக்கப்படுவது தெய்வம் காப்பாத்தலைன்னா அந்த எது அப்புறம் என்ன தெய்வம் அது? சொல்லுங்க. அயோக்கியர்கள் வந்து ஒரு பெண்ணை கெடுக்கின்ற போது காப்பாற்றுவதற்கு வராது கடவுள் இருந்தா என்ன, செத்தா என்ன? சொல்லுங்க. இந்த கடவுளுக்கு என்ன விழா திருக்கோலமா தேவைப்படுது? தெய்வம் காப்பாத்தாதுங்க. தெய்வம் நமக்கு எல்லா அறிவையும் தந்திருக்கின்றான், ஆற்றலை தந்திருக்கின்றான், சமுதாய கூட்டமைப்பை தந்திருக்கின்றான். மக்கள் தான் உணர்ந்து நம்மை ஒரு பண்பாட்டிலே இணைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர, இல்லை என்றால் தனிமனித வாழ்க்கையே சொல்ல முடியாதுங்க. ஆபத்தான விஷயமா தான் இருக்கும். எனவே பெண்களும் தங்களை பற்றி அறிய வேண்டும், தங்களை காத்துக்கொள்வது எப்படி என்ற கலையை அவங்க கற்றுக்கொள்ளணும்.
சும்மா 4, 5 இது மட்டும் தெரிஞ்சுட்டா பத்தாதுங்க. திடீர்னு ஒரு நாளைக்கு வருவாங்க, ஒரு காலேஜுக்கு போவாங்க. இந்த போலீஸ்காரங்க இருக்காங்களே, போவாங்க. தற்காப்பு கலை கத்துக் குடுக்குறேன்னு சொல்லி ஒரு நாளைக்கு போஸ்ட் குடுத்துட்டு போயிருவாங்க. இதெல்லாம் கலைய கத்துக்க முடியாதுங்க. அது தொடர்ந்து ஒரு 1 ஆண்டு, 2 ஆண்டு, 3 ஆண்டுகள் அந்த பயிற்சியை கற்றுக்கொண்டால் தான் அது மன உறுதியையும், அந்த நுட்பத்தையும் தெரிந்து கொள்ள முடியுமே தவிர, சும்மா இந்த வீடியோ ஷூட் எல்லாம் வந்து வேலைக்கு ஆவாது. அது அரசாங்கம் செய்கின்ற விளம்பர தந்திரங்கள் அவ்வளவுதான். எனவே பெண்களும் தங்களை புரிந்து கொள்ள வேண்டும். சமுதாயமும் பெண்ணை மதிக்க வேண்டும். குல விளக்கு, விளக்கேற்றுபவள் என்ற பெருமையெல்லாம் பெண்ணுக்குத்தானே இல்ல? எனவே ஒரு குழந்தையை தானம் அளிக்கின்ற பங்கு தந்தையது என்றாலும் கூட, அந்த கருவை சுமந்து பிரசவமாக்கின்ற கடமை இயற்கை பெண்ணிடத்தில் அல்லவா தந்திருக்கிறது. எனவே அன்பும் கருணையும் தாய்மையின் சின்னங்கள். இந்த உண்மையை அறியாததனால் சமுதாயம் பெண் இனத்திற்கு இழைக்கின்ற தீங்குகளை இவர்கள் கருணையோடு மன்னித்து விட்டதால் தானோ உலகம் இன்றைக்கும் நிலைத்துள்ளது. இல்லை என்றால் கணேஷ் சொன்னது போல இயற்கையும் நின்றுவிடும். சாமி சொன்னது போல குடும்பத்தில் பாவப்பதிகள் சூழ்ந்து தாக்கிவிடும். எனவே இல்லறத்திற்கு ஆதமான தாரத்தை என் தேவையை யார் அறிவார், உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும் என்று சிறப்பித்தார் கண்ணதாசன். எனவே இந்த உண்மையில் எல்லாம் புரிந்து கொண்டு சமுதாயத்திலே பெண்களை பாதுகாப்பது சமூகத்தின் கடமை. அதனால்தான் மகர்ஷி அவர்கள் தவ வாழ்க்கைக்கே தகுதி இல்லை என்று அவமதித்த பெண் இனத்தை தூக்கி நிறுத்தி பிரம்ம ஞானம் என்ற பயிற்சியை பெண்களுக்கு அளித்தார். காஞ்சி மடாதிபதி ஜெயந்தர் ஒரு முறை ஆழியார் வந்திருந்தார். மகர்ஷத்துல கேட்கிறார், பிரம்மஞானம் என்பது மிகப்பெரிய விஷயம். ஆதிசங்கரே கடைசி காலத்துலதான் பிரம்மசூத்திரத்திற்கு பாஷ்யம் எழுதினார். அப்படிப்பட்ட உயர்ந்த பிரம்ம ஞானத்தை நீங்க பொம்மநாட்டிகளா தரையில என்று ஒரு குற்றம் சாட்டுவது போல கேட்டார். சாமிஜி சிரித்துக் கொண்டே சொன்னார், நான் வேதங்கள் எல்லாம் படிச்சது இல்லை. எங்கிருந்து வந்தோம், என்னவாக வாழ்கிறோம், எங்கே போக போகிறோம், இதுதான் எனக்கு தெரியும். இதைத்தான் நான் பிரம்மஞானம் என்று எல்லோருக்கும் போதித்துக் கொண்டிருக்கிறேன் என்றார். இது அவங்களுக்கு தெரியுமா என்ன? காஞ்சி மடத்துக்கு தெரியுமா எங்கிருந்து வந்தோம், வாழ்க்கை என்பது என்ன, எங்கே போக போகிறோம்? தெரியாது. அவங்க ஏதோ மந்திரம் சொல்லி மக்களை ஏமாத்திட்டு இருப்பாங்க. எனவே அவருக்கு மேற்கொண்டு ஒன்றும் கேள்வியும் கேட்க முடியல. சரி நான் போயிட்டு வரேன் கிளம்பிட்டார். மகர்ஷியை சிரிச்சுட்டு மழையில சொல்லுவார், இதை இப்படி நடந்தது அப்படின்னு. எனவே பெண்களுக்கும் பிரம்மஞானம் தந்தது மட்டும் அல்ல, அகில உலக ஆன்மீக பெண்கள் ஆன்மீக அறக்கட்டளை வைஸ் ட்ரஸ்ட் என்ற ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி உலக சமுதாய சேவா சங்கத்தின் இணைப்பாக அதை இணைத்தார். எனவே இதெல்லாம் உணர்ந்து தவம் ஏற்றி வாழ்க்கை நிறைவாக மகிழ்வாக அமைத்துக் கொள்வதே சிறப்பு, அறிவின் சிறப்பு, பரிணாமத்தின் நோக்கம் என்பதை அறிந்து பயன் கொள்ள வேண்டும். சரி, இப்போ 2வது கட்டம் முடிஞ்சது. முதல் கட்டம் திருமணத்திற்கு தயார் செய்து கொள்ளக்கூடிய, அறத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய பிரம்மச்சரியம், அதாவது கல்வி அறை. 2வது கட்டம்
கலவை அறை, கிருகஸ்தம், இல்லற வாழ்க்கை. மூன்றாவது சந்நியாசம், கடையறை, வானப்பிரஸ்தம். இதை பற்றிய ஒரு விளக்கம். அதாவது மூன்றாவது கட்டம் என்பது முதிர் வயதாகி இறக்கும் வரைக்கும் உள்ள காலம். இதை பற்றிய விளக்கத்தை அடுத்த அமர்வில் சிந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கு நன்றி பாராட்டி இன்றைய உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா மிக்க நன்றிகள். மிகச்சிறப்பு ஐயா, நல்ல சிறந்த சிந்தனை. மிக்க நன்றி. எங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் இருந்தது ஐயா, சிறப்பாக இருந்தது. இப்போ அன்பர்களுடைய கேள்வி பதில் பகுதிக்கு செல்வோம். ஐயாவுடன் கேள்வி கேட்க விரும்புவோர்கள் கைகளை உயர்த்தி கேட்கலாம். இந்த அடுத்த வகுப்புக்கு நீங்கள் குறிப்பிட்ட அந்த வகுப்பை வயது வந்து இறக்கும் வரையிலே அந்த சந்நியாசம் என்ற பகுதி, அது ஆண்களுக்கு பெண்களுக்கு என்று அதில் வேறுபாடுகள் இருக்கா ஐயா? எல்லாம் ஒன்றுதான் என்ற மாதிரியா? இதே போலதான். இல்லறம் என்பது ஆண் பெண் சேர்ந்தது தானே. முதுமை என்பதும் சேர்ந்தது தானே இருக்கும். ஏங்கய்யா? ஆமா. அப்ப அவர்களதும் அந்த சன்னியாசத்திலே என்ன ஆண்களை போன்றே அவர்களுடைய ஆமா, அவர்கள் ரெண்டும் சேர்ந்துதான். குடும்பத்துல வந்து வயதானவன் கணவன் மனைவி தானே. ஓகே ஐயா. ஐயா, ஒரு சின்ன ஒரு கேள்வின்னு சொல்லி சொல்லுங்கய்யா. அந்த பிறவி குணம் ஒன்று சொன்னீங்க. ஆஹ் அது அடிக்கடி பேசப்படுற விஷயம். அது அந்த பிறவி குணம்ன்றது வந்து சஞ்சித கர்மத்தை, அதாவது வந்து முந்தியில இருந்து வந்த வினைப்பதிவுகளை அந்த பிறவி குணம். ஆமா, ஏன்னா சஞ்சித கர்மா என்பது டெலிவரி வரைக்கும் உள்ளது இல்லையா? ஆமா. அப்போ அந்த தாய் வந்து கரு சுமக்கின்ற காலத்தில் பெறுவது எல்லாமே சஞ்சித கர்மாவில் சேருது இல்லையா? அதெல்லாம் பிறவி குணம். அப்பயே அந்த பிறவி குணம் அது, அதாவது வந்து முதல் 7 பிறப்பில இருந்து வந்த அந்த பதிவுகள் எல்லாம் சேர்ந்து வந்ததுதான் அந்த. ஆமா, சஞ்சித கர்மா என்பது 7 தலைமுறை கணக்கு, பிரசவம் வரைக்கும். அதுக்கு முன்னாடி தாய் தந்தையிலிருந்து எடுத்தீங்கன்னா, தாய் தந்தைக்கு முன்னாடி அவங்க அப்பா அம்மா போய் அப்படி 7 தலைமுறை கணக்கு தான் பிரசவமாகிற குழந்தைக்கு சஞ்சித கர்மா கணக்கு. ஆனா அதுல ஐயா தந்தையின்றை அந்த அதாச்சும் நீங்க வேள்வி என்று சொன்னீங்களே, இப்ப கரு அமைத்ததிலிருந்து 9 மாதங்கள் வேள்வி காலம் என்று சொல்லி. ஆமாங்கய்யா. அப்ப அந்த வேள்வி காலத்துல பெண்ணின் அனுபவங்கள் தான் குழந்தைக்கு பிறவிக்குணமா வருது. ஆமா, தந்தையின் அனுபவங்கள் போறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா கரு உருவாயிடுச்சுன்னா அதுக்கு பிறகு தாயினுடைய புலன்கள் வழியாகத்தான் அனுபவம் உள்ள போக முடியும். ஆனா அந்த கரு உருவாகின போது தந்தையினுடைய 7 தலைமுறை குணங்கள் இருக்க. ஏமா, அதான் 2 பேருடைய தலைமுறைகளும் இங்க 7 அங்கே 14 தலைமுறை. 2 பக்கம் 7 தலைமுறைகள். பின்பு அந்த 9 மாதங்கள்ல தன் தாயினுடைய அனுபவம். ஆமா, தாய் மட்டுமே பெறக்கூடிய அனுபவங்கள். ஓகே, அந்த காலத்துல வந்து ஒரு ஒரு சித்தர்கள் கூறிய கருத்தன்று சொல்லி இன்னொரு எழுதிய ஒன்றை பார்த்தேன் ஐயா. இந்த தந்தை தாயிடமிருந்து பௌதீக
இந்த பிசிக்கல் நேச்சரான இவைகள் தான் வருகுதன்று, மிச்சமெல்லாம் உயிருடைய ஆற்றல் என்ற மாதிரி இவர்களுடைய எப்படிங்கய்யா? அவர் ஒரு குறிப்பிட்டு வந்தது ஐயா, அந்த தந்தை தாயினுடைய உடலமைப்பில தான் இவர்களுடைய பதிவுகள் அந்த அவருடைய தாக்கங்கள் இருக்கும் என்று. உடல் அமைப்புன்னா உடலமைப்பில் உடல்ல இருக்கிற உருவ அமைப்புகள் அல்லது அதுல இருக்க அது எல்லாமே உடம்புல மட்டுமா இருக்கு? கர்மத்தானே இருக்கு. கர்மத்துல இருந்தா அங்க போகுது. தாயத்தினுடைய உயிரணுக்கள் இணைத்து தாங்க கருவாகுது. அப்ப 7 சம்பத்துக்கான பதிவுகள் எல்லாமே, வினை பதிவுகள் எல்லாமே பாவ புண்ணியமாக சஞ்சித கர்மாவாகத்தானே துவக்கமாகுது. ஓப்பனிங் பேலன்ஸ். அதன் பிறகு பிரசவத்துக்கு பிறகுதானே தன்வினை. நன்றி ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேறு யாராவது வேறு கேள்விகள் இருக்கா? இல்லை என்றால் நாங்கள் நிறைவு செய்வோம். இன்றைய தலைப்பில் ஐயா பெருசாக கேள்விகள் என்று கேட்க முடியாது. இதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் தான். தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள், ஃபேக்ட்ஸ், உண்மைகள். ஆமா, கேள்வி கேட்பதற்கு இருக்காது. நன்றி ஐயா. நாங்கள் நிறைவு செய்வோம். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இதுவரை நேரம் குருவின் குரல் வகுப்பு 84 சிறப்பாக நிறைப்படுத்தி தந்த நமக்கு இந்த உண்மைகள் எல்லாம் விளங்க வைத்த முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு நாம் நன்றி தெரிவிப்போடு ஐயாவுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிப்போம். பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவரது உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், அவர்தம் அன்பு குடும்பம், அவரது வேதாத்திரிய தொண்டு